ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிரஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கஸ்டமர் ஒரு ஆர்டர் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அதை கம்ப்ளீட் டீடைல்ஸ் வாட்ஸ்அப்ல எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கஸ்டமர் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க, டேரக்டா அட்மினோட வாட்ஸ்அப்க்கு வந்துடும். ஸோ அது எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேமெண்ட் கேட்வேமே நம்ம வாட்ஸ்அப் ஆப்ஷனே எனபிள் பண்ணலாம். ஸோ இப்போ உங்கள் வெப்சைட்டில் கேஷ் ஆன் டெலிவரிலாம் வச்சிருக்கீங்க, ஸோ அது இல்லாமல் வாட்ஸ்அப் மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர் இந்த ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளகின் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிளகினுமே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த பிளகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வாட்ஸ்அப் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். ஸோ இந்த பிளகினோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளகின் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நமக்கு பிளகின் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம செக் அவுட் பேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் அவுட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நியூ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்தியன் கஸ்டமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேயூ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அவுட் சைட் இந்தியா, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியாலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எதுக்காக நான் இந்த செக் அவுட் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் பேயூ பேமெண்ட்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. இதுவே நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்ஷன் வைக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் இந்த பிளகின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பிளேக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெமோக்கு ஒரு க்ரோசரி வெப்சைட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வெப்சைட்டில் செக் அவுட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் அவுட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் எதுவும் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு எல்லாமே எம்டியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் வாட்ஸ்அப் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம். ஸோ நீங்கள் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளகினை சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் பிளகின் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடில் ஊகாமஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, வாட்ஸ்அப் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் கேட் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி எனபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் ஆர்டரையும் எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் செட்டப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைட்டில் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டைட்டில் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்களோட கண்ட்ரி கோடோடு நீங்கள் கொடுங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 91 தான் கண்ட்ரி கோட், நான் அது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ரீடைரக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் இப்போது இந்த ஆப்ஷன் அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லிங்க் மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை யூசர் டேரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ பேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இது சேவ் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கேஷ் ஆன் டெலிவரியுமே எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நமக்கு ஷோ ஆகலை அப்படின்னா ஸோ இப்போ அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசபிள் அதர் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நம்ம எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை அன்செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரியுமே ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு செக் அவுட் பேஜில் வாட்ஸ்அப் மட்டும் தான் ஷோ ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிசபிள் அதர் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் எனபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆர்டர்ஸ்க்குமே இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ எனபிள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி தான் ஆட்டோ ரீடைரக்ட் ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம தேங்க்யூ பேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதர் பேமெண்ட் கேட்வேஸ்க்கு நம்ம தேங்க்யூ பேஜ் ஆப்ஷன்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இப்போ ஆர்டர் பிளேஸ் கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ பேஜ் போகணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணலாம், வேணாம்னு நினச்சிங்கன்னா டிசபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் நோன் கொடுத்துடலாம். உங்களுக்கு
3 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் கேட்வே வந்து ஒரு சில ஷிப்பிங் மெத்தடுக்கு மட்டும் தான் எனபிள் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஷிப்பிங் மெத்தட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு ஷிப்பிங் மெத்தட் வச்சிருக்கீங்க, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஷிப்பிங் மெத்தட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவுக்கு மட்டும் எனக்கு இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷன் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நீங்கள் செப்பரேட்டாக ஷிப்பிங் மெத்தட் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு இந்த ஷிப்பிங் மெத்தட் மட்டும் செலக்ட் ஆனால் போதும்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே வேணுங்கிறதால நான் எம்டியாக விட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பேமெண்ட் லிங்க் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் லிங்க் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே பேமெண்ட்டுக்கான லிங்க்கும் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அதையும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ விவோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கணும்னா ஸோ அதையும் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டரோட மெட்டா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணலாம். நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த மெசேஜ்லேயே வந்து எமோஜஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். நான் இப்போ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் எனபிள் பண்ண போகிறீங்க. டைட்டில் என்ன வேணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோ ரீடைரக்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் போகிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ பேஜ் வேணும்னா நீங்கள் எஸ் கொடுங்க. வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நோ கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் மெத்தட் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சில ஷிப்பிங் மெத்தட் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிசபிள் பேமெண்ட் கேட்வே நம்ம இதையும் பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ரஃபாக ஒரு ஸ்ட்ரீட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் பேமெண்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி ஆர்டர் ஒரு ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளகின் எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே, ஃபோன்பேலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஆர்டர் பண்ணோடனே உங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமரோட வாட்ஸ்அப்க்கு வந்து நீங்கள் இப்போ ஃபோன்பே நம்பரோ இல்லைனா ஜிபே நம்பரோ நீங்கள் அனுப்பிடலாம். ஸோ அது மூலிமா அவங்க பே பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பிளகின் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளகினாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ரிசீவ் ஆகிறதுக்கும் சரி, பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கலெக்ட் பண்ணுறதுக்குமே சரி, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வேலையும் அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேர்ட்பிரஸ் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேர்ட்பிரஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பிளேக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.